இந்த ஒரு நடக்க முடியாத ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அங்க இருந்த ஹெச்ஆர் இவங்களை ரிஜெக்ட் பண்ணி இந்த கம்பெனி விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அண்ட் அப்படி அந்த கம்பெனி விட்டு வெளியே போகும்போது தான் அந்த கம்பெனியோட பாஸ் ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. அவர் பண்ண கோடிங்ல ஏதோ ஒன்னு தப்பாயிடுச்சு அப்படின்னு அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே சீரியஸா போன்ல பேசிட்டு இருக்காரு. அந்த நடக்க முடியாத அண்ணனும் எஸ்கியூஸ் மீ சார், உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, கண்டிப்பா இந்த பிரச்சனை என்னால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. அண்ட் அந்த கம்பெனியோட பாஸும் இந்த ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்டாப் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த நடக்க முடியாத அண்ணனும் கொஞ்ச நேரம் லேப்டாப்ல வேலையை பார்த்துட்டு சார் உங்களோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட லேப்டாப் கொடுக்குறாரு. அதை நம்பாத பாஸும் லேப்டாப் வாங்கி பார்க்கும்போது தான் அந்த ஒரு நபர் உண்மையாலுமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. இது எப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் நீங்க பண்ண கோடிங்ல ஒரு சின்ன எரர் இருந்துச்சு, அதனால தான் உங்க ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் வரல, அதை நான் ஒரு சின்னதா மாடிஃபிகேஷன் பண்ணேன், அதனால அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பாஸும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி செய்ய இந்த ஆபீஸ்ல இருந்த எல்லாரும் ஒரு வாரமா கஷ்டப்பட்டோம், ஆனா நீங்க ஒரு 5 நிமிஷத்திலே பண்ணிட்டீங்களே, ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சார் இந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்காக வந்தேன், நான் இன்டர்வியூக்காக லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேடம் என்னோட பேரை கூப்பிட்டாங்க, என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேடம் நீ உட்காரு, ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அலட்சியப்படுத்திட்டு என் பக்கத்துல இருந்த 2 பேத்தை மட்டும் தான் இன்டர்வியூக்காக கூப்பிட்டாங்க. இதை கேட்டதும் அந்த கம்பெனியோட பாஸ் ஹெச்ஆர் மேடம் ரூமுக்கு வர சொல்றாங்க. அந்த ஹெச்ஆர் மேடமும் ரூமுக்கு வந்த உடனே இந்த ஒரு நபரை பார்த்துட்டு டேய் நான் உன்னை அப்பயே வெளியே போக சொல்லிட்டேன்ல, நீ என்ன இன்ன வரைக்கும் உள்ள பண்ணிட்டு இருக்க? சார் உங்களுக்கு இவங்கள பத்தி தெரியாது, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஓபி அடிச்சிட்டு வேலை செய்யாம சிம்பத்தி கிரியேட் பண்ண தான் பாப்பாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் இவங்கள பாத்துக்கிறதே கஷ்டம், இதுல இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து கம்பெனில உட்கார வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க. இதனால கோவமான அந்த கம்பெனியோட பாஸ் அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேடம் பயங்கரமா திட்டிட்டு நடக்க முடியாத இந்த ஒரு நபருக்கு அந்த ஹெச்ஆர் வேலையை கொடுத்துட்டு அந்த அக்காவை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இந்த பாஸ் பண்ணது கரெக்டா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.